ஹே கைஸ், வெல்கம் பேக். இதுக்கு ஃபிலிம் ஜெர்மனி. இன்னைக்கு நம்ம அந்த ஆண்டிங் ஆஃப் பிளைமேர் சீரிஸோட கடைசி பகுதி தான் பார்க்க போகிறோம். என்னடா இது அதுக்குள்ள கடைசி பகுதினு பார்க்காதீங்க. எபிசோட் 7, 8, 9 3 எபிசோட்ஸுமே ஒரே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் சரியாக வியூஸும் போகல அண்ட் லைக்ஸும் வரல. ஸோ அதனால் 3 எபிசோட்ஸுமே ஒரே வீடியோவில் பார்த்துலாம்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரி சுத்தமாக புரியாது. ஏன்னா இந்த ஸ்டோரியை நானில சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சீரிஸோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல டேனியை தான் கட்டுறாங்க. டேனோட வாய் கையின்னு எல்லாத்தையுமே கட்டி போட்டு வச்சிருக்கான். பீட்டர் அவளை கொல்ல போற மாதிரி தெரியுது. ஆனா ஃப்ளோராக்கும் மைல்ஸ்க்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அண்ட் ரெவக்காக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஹேனாவனே பேசிட்டு இருக்க ரெவக்காக்கு ஹானாவுடைய வாய்ஸ் கேக்குது. அதை கேட்டோடனே பீட்டர் இதெல்லாம் நீ கவனிக்காம இரு, அமைதியா இருன்னு சொல்றான். ஆனா அவ அதை கவனிச்சு என்னன்னு போய் பார்க்க உடனே ஸ்லிப் ஆகி அவங்களோட மெமரிக்கு போயிடுறா. ரெவக்கா போனதுக்கு அப்புறம் இவனுக்கும் யாரோ டோர் தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே இவனும் யாருன்னு போய் பாக்குறான். பார்த்தா இவனும் ஸ்லிப் ஆகி இவனோட மெமரிக்குள்ள போயிடுறான். இப்ப இவனோட மெமரியில பாஸ்ட்ல இருக்கான். இவனோட அம்மா இவன் கிட்ட பணம் கேட்டு வந்திருக்காங்க. ஆனா இவன் என்கிட்ட இல்ல பணம் அப்படின்ட்டு சொல்ல உடனே அவங்க ஓன்ட்ட இல்லையாடா, சரி உன் பாஸ் என்கிட்ட நான் போய் கேட்டு வாங்கிக்கிறேன், அதுக்கு பதிலா நீ பண்ற பித்தலாட்டம் எல்லாத்தையுமே அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்க உடனே கட் பண்ணி ரெவக்காவை காட்டுறாங்க. அவளோட மெமரியில அவ என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா பீட்டர் வந்துட்டானு யாருக்கும் தெரியாது. இல்ல பீட்டர் பணத்தை திருடிட்டு இருந்து போயிட்டு தான் எல்லாருக்கும் தெரியும். அதனால போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. பீட்டர் பண்ணதுக்கும் ரெவக்காவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ரெவக்கா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி கத்துறா. உடனே கத்திட்டு இருக்க உடனே பார்த்தா யாருமே இல்ல. இது தாப்புல மைல்ஸ் வந்து நிக்கிறான். அப்ப மைல்ஸ் ரெவக்காவை பார்த்து பீட்டர் ஒன்னும் தப்பிச்சு போகல, பணத்தை திருட்டு இங்க இருந்து ஓடி போகல, அவனை ஒரு மாஸ்டர் கொண்டுச்சு, அவர் இன்னும் இங்க தான் இருக்காருன்னு சொல்றான். ஆனா அவன் சொல்றதை எதுவுமே நம்ப மாட்டா. அப்புறம் பீட்டர் இல்லாத அந்த சோகத்துல ஒரு மாதிரி அவனை நினைச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்கா. அப்ப ஒரு நாள் நைட்டு திடீர்னு பீட்டரோட ஆவி இவன் கண்ணுக்கு தெரியுது. ஆனா இவளுக்கு அவன் இறந்த விஷயம் தெரியாது. என்ன ஏன்டா விட்டுட்டு போயிட்டுன்னு அவன் கூட சண்டை போடுறா. இல்ல நான் அவனை விட்டுட்டு எங்கேயும் போகல, நான் இங்கேயே தான் இருக்கேன், நான் சொல்ல வரத கேளுன்னு அவன் புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா இவன் கேட்கற மாதிரி தெரியல. அந்த ஏரியில இருக்க பை கொண்டுச்சுன்னு சொல்றான். ஆனா இவன் நம்பல. சோ அதனால அவன் நம்ப வைக்க இவளை டச் பண்ண பாக்குறான். ஆனா முடியல. அப்பதான் இவளும் புரிஞ்சுக்கிறா. இப்ப ரெபக்கா பீட்டர் இறந்ததை பத்தி நினைச்சிட்டு இருக்கா. ஏன்னா ரெபக்காக்கு பீட்டர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சேம் பீட்டருக்கும் இவளை ரொம்ப பிடிக்கும். பீட்டர் இப்ப ஆவியா இருக்கான்னு தெரிஞ்சவனே இவ சரி வா நாம அமெரிக்காவுக்கு போய் ஜாலியா இருப்போம், நீ எனக்கு மட்டும் தெரியல, அது போது எனக்கு, மத்தவங்க என்ன பைத்தியக்காரி நினைச்சாலும் பரவாயில்ல வாடான்னு கூப்பிடுறா. ஆனா இவனால இந்த பிளைமேனை விட்டு வெளியே வர முடியாது. அது தெரிஞ்சோடனே இவ கோவப்படுறா. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுன்னு இவன் டச் பண்ண வரான். உடனே பீட்டரோட ஆவி அவருக்குள்ள போயிடுது. அப்படியே ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாம ஷாக்ல இருக்காங்க. இவ பீட்டரால இவளோட உடம்புக்குள்ள போக முடியும்னு தெரிஞ்சுக்காங்க. அதனால ஒரு பிளான் பண்றாங்க. பீட்டரால தனியா தான் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது. ஆனா ரெபக்கா உள்ள இருந்தா அவ உடம்பு மூளைவா வெளியே போலாம்னு முடிவு பண்ணி போக ட்ரை பண்றாங்க. ஆனா அதுவும் வேலைக்காகல. அப்புறம் ஒரு வாரமா பீட்டரை பார்க்க முடியல ரெபக்காவால. அவனும் வரல. அதனால டென்ஷன்ல ஒரு மாதிரி இருக்கா. திடீர்னு ஒரு நாள் வந்து நிக்கிறான். என்னடா ஏன்டா அப்படி பண்ற அப்படின்ட்டு கேட்டா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, என்ன நம்பு, என்ன நம்புறியா அப்படின்ட்டு கேட்டுட்டு அவளை டச் பண்றான். உடனே அவ உடம்புக்குள்ள இவன் போயிடுறான். ஆனா ரெபக்கா கனவுல பீட்டர் கூட இருக்கா. ஆனா ரியல்ல பார்த்தா அவ அந்த ஏரிக்கிட்ட நடந்து போயிட்டு இருக்கா. அப்படியே ஏரிக்குள்ள போய் சூசைட் பண்ணிக்க பாக்குறா. அப்பதான் நமக்கு பீட்டரோட பாடியை கட்டுறாங்க. ஏரிக்குள்ள தான் இருக்கு. அதை பார்க்கும்போது தான் ரெபக்காவுக்கு ஃபீல் ஆகுது அவ சாக போறது. அண்ட் பீட்டரோட பிளான் என்னன்னா இவளை சாகடிச்சு இவரோட ஆவியோட அவன் காலத்துக்கும் வாழ்றது தான். அது தெரிஞ்சோன்னே வெளியே வர ட்ரை பண்றா. ஆனா இறந்து போகிறா. இப்ப காலையில அவரோட பாடி மேல விதையிட்டு இருக்கு. ரெபக்காவோட ஆவி அதை பார்த்து அழுகுது. ஏன்னா ரெபக்காவுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்காக அவ சாவ நினைக்கிற பீட்டர் தான் ஏமாத்தி அவளை சாகடிச்சிட்டான். சோ அதனால வேதனையில ரொம்ப அழுதுட்டு இருக்கா. இதை ஃப்ளோராவும் பாக்குறா. பீட்டர் ஏன் அப்படி சைக்கத்தனமா இருக்கான்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. பீட்டருக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காரு, அபியூஸ் பண்ணிருக்காரு. இதுக்கு அவங்க அம்மாவும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவன் அதுல இருந்து காப்பாத்தல. அதனாலதான் அவன் ஒரு மாதிரி சைக்கியத்தனமா யாராச்சும் நம்ம மேல அன்பு காட்டுவாங்கன்னு எங்கிட்டு இருந்திருக்கான். ரெபக்கா மேல அன்பு காட்டணும்னே அவன் சைக்கியத்தனமா பதிலுக்கு அன்பு காட்டியிருக்கான். சோ அதனாலதான் ரெபக்காவுடைய விருப்பம் இல்லாமலே அவ கொண்டு அவ கூட வாழலாம்னு முடிவு பண்ணிருக்கான். உடனே கட் பண்றாங்க. இப்ப அவன் மெமரியை விட்டு வெளியே வந்தாரான். ரியல் லைஃப்ல இருக்கான். அவ பசங்க டேனியை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அதை பார்த்தோன்னே பீட்டர் மைல்ஸ் உடம்புக்குள்ள போயிடுறான். போயிட்டு தடுத்துடுறான். ரெபக்காவும் மெமரியில இருந்து திரும்ப வந்துடுறா. இவரோட பிளான் என்னன்னா ரெபக்காவும் பீட்டரும் பசங்களோட உடம்புக்குள்ள போய் அவங்களோட டேக் ஓவர் பண்ணி காலம் முழுக்க இந்த பிளைமேனால இருக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இந்த பிளான்க்கு குறுக்க நிக்கிற இந்த டேனியை கொலை பண்ணிடலாம்னு முடிவும் பண்றானுங்க. ஆனா இதுக்கு ரெபக்கா கொஞ்சம் விருப்பமில்லாத மாதிரி தான் தெரியுது. பசங்களை என்ன சொல்லி ஏமாத்திருக்கான்னு பார்த்தா இவன் பேச்சு கேட்டா அவங்களோட பேரண்ட்ஸை பார்க்கலாம்னு சொல்லி ஏமாத்திருக்கான். சோ அதுக்காக இவன் ரெடியாக உடனே ரெபக்கா வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்ல உடனே இவன் அங்க இருக்க ஒரு பேயை பிடிச்சி வெயிட் பண்ணா இப்படிதான் ஆகும்னு கத்துறான். இந்த பிளைமேனால இறந்த ஆவியா இருக்கிறவங்க கொஞ்சம் வருஷத்துல அவங்களுடைய மெமரிஸை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நாளாக அவங்களுடைய முகமே இல்லாத மாதிரி ஆகும், ஃபேஸ்லெஸ்ஸா ஆகும். சோ அதனாலதான் இவன் அதுக்குள்ளேயே பசங்களை டேக் ஓவர் பண்ணி அவங்க உடம்புல இருந்து இங்க வாழலாம்னு முடிவு பண்றான். இப்ப இவங்க பிளான் பண்ண மாதிரியே பீட்டர் மைல்ஸ்குள்ள போயிட்டு ரெபக்காவும் ஃப்ளோராக்குள்ள போயிடுறா. அப்ப ஹேனா கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே மைல்ஸ் போறான். உங்ககிட்ட உனக்கு காட்டணும்னு ஹேனாவை கூட்டிக்கிட்டு மைல்ஸ் கிணறு கிட்ட போறான். கிணறுக்குள்ள அவங்களுடைய பாடியை காட்டுறான். அவங்க இறந்ததையே அவங்க மறந்துட்டு தான் இருப்பாங்க. இப்ப அவங்க இறந்த விஷயத்த அவங்களுக்கு ஞாபகம் படுத்துறான். அதே நேரம் ரெபக்கா மனசு மாதிரி ஃப்ளோரா விட்டு வெளியே வந்துடுறா. அண்ட் ஃப்ளோராவும் டேனிக்கு ஹெல்ப் பண்றா தப்பிக்க. அப்ப ரெபக்கா
டேனி கிட்ட சீக்கிரம் இங்க இருந்து 2 பேருமே போயிருங்க, எவ்வளவு தூரம் முடியுமோ உங்களால சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்கன்னு சொல்ல உடனே ஃப்ளோராவை கூட்டிக்கிட்டு டேனி அங்க இருந்து ஓடுறா. ஆனா மைல்ஸ் இல்ல நான் வர மாட்டேன்னு அவ அடம் பிடிக்க உடனே வாமா என் கூட சீக்கிரம் வாமான்னு இவ கத்த. அப்ப ஏரியில இருக்க அந்த பேய் டேனியோட கழுத்தை பிடிச்சிடுது, அவளை இழுத்துக்கிட்டு போகுது. அப்படியே கட் பண்றாங்க, 70th செஞ்சுரிக்கு போறாங்க. இந்த பிளைமேனுக்கு இந்த சாபம் ஏன் வந்துச்சு, இந்த பேய் யாருன்னு இப்பதான் இந்த எபிசோட நமக்கு காட்டுறாங்க. எபிசோடு 80 70th செஞ்சுரியில இந்த பிளைமேனோட ஓனர்ஸா இருந்தவங்கள காட்டுறாங்க. அப்பா இறந்துறாரு, அக்காவும் தங்கச்சியும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு அம்மா இல்ல. அந்த காலத்துல பார்த்தா பெண்களுக்கு சொத்துல இந்த உரிமை எல்லாம் இல்ல, பொண்ணுங்க கல்யாணம் பண்ணாதான் அவங்களுக்கு சொத்துல உரிமை இருக்கு. அதனால இவ அக்காக்காரி தன் கசினியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றா. ஆனா அவன் மேல தங்கச்சிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அக்காக்கும் அவளுக்கும் குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே இவளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. நாளாக நல்லாக அது ரொம்ப சீரியஸ் ஆகுது. அவளால எழுந்து நடக்க கூட முடியல, அந்த அளவுக்கு போகுது. ஆனா தங்கச்சிக்காரி அக்கா மேல இருக்க பாசத்துல அவன் நல்லா தான் பாத்துக்கிறான். இப்படியே வருஷங்கள் போகுது. பொண்ணுக்கு இப்ப 5 வயசு ஆகுது. ஒரு நாள் அப்பாவும் சித்தியும் டான்ஸ் ஆட சொல்லி கேட்க அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. அப்ப அக்காக்காரி வந்து பாத்துறா. இதனால இவங்க தங்கச்சி மேல ரொம்பவும் சந்தேகப்படுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு நாள் தங்கச்சியை அடிச்சிடறாங்க வேற. சோ அப்படியே அவன் மேல இருக்க கோபம் அதிகமாகிட்டே போகுது. அண்ட் ஒரு நாள் எனக்கு அப்புறம் இருக்க என்னோட ட்ரெஸ் என் நகை எல்லாமே என் பொண்ணுக்கு மட்டும் தான் சேரணும்னு ஒரு புட்டில எடுத்து வைக்கிறாங்க. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு ஹஸ்பண்ட் ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போகிறாரு. அப்ப தங்கச்சிக்காரி அக்கா மேல இருக்க கோபத்துல அவங்கள கொண்டுடுறாங்க. அப்புறம் அவன் நினைச்ச மாதிரி அக்கா புருஷனையும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனா 3 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கல. அதனால அக்கா பொண்ணையே தான் பொண்ணை வளர்க்க பாக்குறாங்க. ஆனா அவ இவங்களை அம்மாவா ஏத்துக்க மாட்டா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. சோ அப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் கம்பெனி நஷ்டத்துல போக ஆரம்பிக்குது. அதை ஈடுகட்ட ஏதாவது வேணும்னு பார்க்க உடனே தங்கச்சிக்காரி பொட்டியில இருக்க அக்காவுடைய நகைகளை எடுத்துக்கலாம்னு சொல்றா. ஆனா புருஷங்காரன் வேணாம், என் பொண்ணுக்கு தான் அது சொந்தமானதுன்னு சொல்லி வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். ஆனா இவளுக்கு அது அக்கா மேல ரொம்ப ஆசை அதிகமாக இருக்கு. அந்த ஆசை அடங்கல. அதனால யாருக்கும் தெரியாம ஒரு ராத்திரி நேரத்துல அந்த பொட்டியை ஓபன் பண்றா. அதுல இருக்க காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் எடுத்து பார்க்க உடனே அந்த ட்ரெஸ்ல இருந்து ஒரு கை வந்து இவளை கொன்னுருது. அது வேற யாரும் இல்ல, அக்காவோட ஆவிதான். அவ இறந்ததுல இருந்து இந்த பொட்டிக்குள்ள தான் ஆவியா இருக்கா. இந்த பொட்டியில என்னமோ மர்மம் இருக்கு, இது சபிக்கப்பட்ட பொட்டின்னு அதை எடுத்துட்டு வந்து ஏரியில போட்டுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க, நைட் அக்காக்காரி பேயா வரா. யாருமே இல்ல, எம்டியா இருக்கு. புருஷனும் பொண்ணும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க போல. இந்த பிளைமேனரை யாருக்கும் வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அக்காக்காரி பொண்ணை பார்க்க முடியுமான்னு ராத்திரி நேரத்துல டெய்லியுமே வந்து பார்த்துட்டு போறா. அப்படி ஒரு நாள் நைட்டு வர பிளேக் நோயால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அவ வந்து பார்க்க பெட்ல ஒரு தீ இருக்கா. நீ யாரு, என் பொண்ணு எங்கன்னு கேட்க, அப்ப டாக்டர் யாருமா நீன்னு வந்து கேட்க வெளியில வந்த டாக்டரை கொண்டுறான். அப்புறம் ஃபாதர், அப்புறம் சின்ன பையனை இப்படி ஒவ்வொரு நாளும் வரும்போது ஒவ்வொருவங்களா பாக்குறா. அவங்க எல்லாருமே கொள்றா. டாக்டரோட ஆவியை நம்ம எபிசோட் 1ல பார்த்திருப்போம். அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல, உகராத பையனை ஒருத்தனை காட்டினாங்களே அவன் தான் இது. தங்கச்சி பையன் பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்ல இருப்பா. அக்கா பை பாத்தீங்கன்னா வழியில யாரு வந்தாலுமே அவளை கொன்னுருவா. சோ அப்படிதான் இது வரைக்குமே எல்லாருமே கொன்னுருக்கா. இப்ப டேனியை கழுத்தை பிடிச்சி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறா. ஏன்னா இப்ப அவ பொண்ணை பார்க்க போறா. உடனே ஹேனா நடுவில் வந்து தடுக்க பாக்குறாங்க. ஆனா ஆனாவால முடியல. இவ பொண்ணு பார்க்க தான் போறான்னு தெரிஞ்சோனே உடனே ஃப்ளோரா அவளோட பொண்ணு மாதிரியே போய் நடிக்கிறா டேனியை காப்பாத்த. இவ பொண்ணு தான் நினைச்சு அவளும் ஃப்ளோராவை தூக்கிட்டு போறா, டேனியை விட்டுறா. அப்ப என்ட்ரி வராங்க. ஃப்ளோராவை அக்கா போய் தூக்கிட்டு போறதை பார்த்தோன்னே தடுக்க வேகமா வரான். ஆனா உடனே அவனை கழுத்து நினைச்சு தூக்கி போட்டுருது இடைய. அதே நேரம் டேனி எழுந்து பின்னாடியே ஓடியாரா. கட் பண்ணா ஹோவனும் ஜாமியும் வராங்க. இந்த பக்கம் போயிட்டு இருந்தோம். உடனே சத்தம் கடிச்சு அதான் உள்ள வந்தோம்னு சொல்றாங்க. உடனே ஏறிக்கிட்ட போங்கன்னு ஹேனா சொல்றாங்க. இவங்களும் அந்த பக்கம் போறாங்க. ஃப்ளோரா பயப்படாம இருக்கா. அவளை ட்ரீம்குள்ள கொண்டு போற ரெபக்கா. ஏன்னா ரெபக்காவால காப்பாற்ற முடியாது, அட்லீஸ்ட் இதையாச்சும் பண்ணுவோமே, அவ சாகிறத அவளுக்கு தெரியாம இருக்கட்டும்னு ட்ரை பண்றா. ஹென்றி லைஃப்க்கும் டெத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் அவர் முழுசா சாகல. ஃப்ளோராவை தூக்கிட்டு அவ முழுக்க போக அதுக்குள்ள டேனி அங்க வந்துடுறா. என்ன எடுத்துக்கோன்னு டீல் பேசுறா. அந்த பேய் அதுக்கு ஓகே சொல்லி அதை ஏத்துக்கிட்டு டேனிக்குள்ள போயிடுது. இங்க ஹோவனும் ஹென்ரிய புழைக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹென்ரியோட ஆவிக்கிட்ட ஹேனா கிணற போய் பாருங்கன்னு சொல்ல உடனே ஹென்ரிக்கு உயிர் வந்துருது. மைல்ஸை விட்டு பீட்டரும் வெளியே வந்தாரான். சாரி கேட்கறான். இப்போ டேனி அவ உடம்ப தேகம் பண்ணதுனால இந்த பிளைமருக்கு இருந்த சாபம் போயிடுது, நீங்கிடுது. எல்லா பைகளுமே மறைச்சிருதுங்க. ஹேனா சொன்ன மாதிரியே இவங்களும் அந்த கிணக்கிட்ட வந்து பாக்குறாங்க. அவளோட பாடி இருக்கு, அதை பார்த்தோன்னே ஃபீல் பண்றாங்க. இப்ப எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிச்சு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா டேனி எனக்குள்ள இன்னும் அந்த பேயோட உணர்வை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றான். ஆனா அந்த பேய் இப்போ நார்மலா சாந்தமா இருக்கான். எப்ப என்ன கண்ட்ரோல் எடுக்கணும்னு தெரியலன்னு சொல்றா. அப்புறம் டேனியும் ஜாமியும் பிளைமரை விட்டு வெளியே போறாங்க. 1 இயர் ஆகுது. இப்போ ஜாமியும் டேனியும் ஒன்னா தான் இருக்காங்க. ஆனாலும் டேனி கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் அவ அந்த பேயை ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ஓவன் ஆனா நினைவா ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணிட்டான். பசங்க இப்போ அடல்ட்ஸ் ஆயிட்டாங்க. சின்ன வயசுல நடந்தது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ட்டு ஓவன் சொல்றான். இப்ப நாளாக டேனிக்கு தண்ணில அந்த பேய் தெரிய ஆரம்பிக்குது. டேனியை கொஞ்சம் கொஞ்சமா அது டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஜாமி தூங்கிட்டு இருக்கும் போது அவளை கொல்ல பாக்குற டேனி. சோ அதனால பயந்து டேனி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். ஜாமி எழுந்து அதை பார்த்தோன்னே இவ கண்டிப்பா பயமேற்க தான் போயிருப்பான்னு அங்க போய் பாக்குறா. போய் பார்த்தா பாவம் டேனி ஏரியில சூசைட் பண்ணிருக்கா. ஜாமி அதை பார்த்தோன்னே ஃபீல் பண்ணி அழறா. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. டேனியை திரும்பி பார்க்க முடியுமான்னு தண்ணியை நிரப்பி வச்சு பாக்குறா. ஆனா டேனி வரல. எப்படி இந்த ஸ்டோரி முடியுதுன்னு அந்த அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, ஜாமி தான். அண்ட் கல்யாண பொண்ணு வேற யாரும் இல்ல, ஃப்ளோரா தான். இந்த கதை கேட்டு ஃப்ளோரா இது ஒரு பேய் கதை கிடையாது, இது ஒரு
அற்புதமான காதல் கதைன்னு சொல்றா. மறாத நாள் பார்ட்டில மைல்ஸ், ஹோவன், ஹென்றி எல்லாருமே இருக்காங்க. ஜாமியா அப்ப பார்த்த மாதிரி இப்ப பாத்துட்டு இருக்கா. அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து தண்ணியை நிரப்பி வச்சு டேனி வருவாளான்னு பாக்குறா. ஆனா வரல. இவ எப்பயுமே நைட்டு டோரை க்ளோஸ் பண்ண மாட்டா. டேனி வருவானே அதை ஓபன் பண்ணி தான் வச்சிருப்பா. ஒவ்வொரு நாளுமே டேனி வரமாட்டாளானே இவ தூங்க. அப்படியே எபிசோட் முடியுது. அப்படியே க்ளோஸ் அப்க்கு கொண்டு போறாங்க. ஒரு கை இவ ஷோல்டர் மேல இருக்கு. அது டேனியோட கை தான். டேனி இவளுக்கு தெரியாம இவ கூட தான் இருக்க மாதிரி, இவளை தான் பாத்துட்டு இருக்க மாதிரி இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. சோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புறேன். அண்ட் இது போல ஒரு நல்ல சீரீஸோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.